திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்பதற்காக இந்துமணி பேரியக்கத்தின் சார்பாக இந்துமணி பொறுப்பாளர் கோயிலுக்கு சென்றிருந்தோம். கோயிலுக்கு உலாக போய் கேட்கும்போது கோயிலில் ஜேசி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஏசிக்கு இந்த மனு கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அதாவது பாலியல் வன்கொடுமை பண்ண பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக மனு கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அந்த மனுவை ஏற்க மறுப்பதும் இல்லாமல் இந்துமணி பொறுப்பாளர் ஒட்டுமொத்த பேரையும் ஒருமையில் பேசினார். ஏசி ஒருமையில் பேசினார். இதை கண்டிச்சு ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, நாங்கள் மனு கொடுக்க தான் வந்திருக்கோம், போராட்டம் வரல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் உடனே என்ன பண்ண, காவல்துறை ஆய்வாளருக்கு ஃபோன் பண்ணி இந்துமணிக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை காவல்துறையிட ஒப்படைச்சாங்க. காவல்துறை தீர்வு ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் தீர்வு பேசினாங்க. இல்லை நீங்கள் மனு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் மனு நாங்கள் கொடுத்த மனு ஏற்றுக்கினாங்க. பிறகு காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக இதுவரை இந்த பெண்ணுக்கு சம்பந்தமாக யாருமே மனு கொடுக்கல. அவளை தற்காலிகமாக பணியிடம் நீக்க மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. சதீஷ் என்ற நபரை பணியிடம் நீக்க மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. அவர் பேரில் ஒரு எஃப்ஐஆரோ எதுவுமே போடல. இதுக்காக நாங்கள் இந்துமணி பேருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இது சம்பந்தமாக ஒரு மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் காவல் நிலையம் வந்திருந்தோம். அப்போது காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணாங்க, மனுவை பெற்றுக்கொண்டு இந்துமணி பேரகத்தை சேர்ந்த 15 நபர்களை காவல்துறையில் பிரிவென்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி எங்களை உலக வச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா, மனு கொடுக்கும் நபர்களை இந்த தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட ஹிந்து பெண்ணுக்காக மனு கொடுக்கக்கூடும் இந்த தமிழக அரசு வாங்குவதற்கு தயாராக இல்லை. மனு கொடுக்கும் நபரை கைது பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள் 5:30 மணிலேருந்து மணி இப்போ 7:30 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காவல்துறையில் சிறை வைக்கப்பட்டிருக்கோம். இப்பொழுதுதான் உயரத்தில் நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிந்து சமுதாயம், அதாவது ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் சேர்ந்தால் கண்டிப்பாக வென்றே தீரும் சொல்லுவாங்க வீரத்துறை ராமகோபாலன். ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயம் இங்கே காவல் நிலையத்தில் நின்ன பிறகு தான் எங்களை காவல் நிலையத்தில் ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. இப்போ இந்த ஆடியோவில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது தொடர்ந்து இந்த கோவிலில் என்னன்னா, பாலியல் வன்கொடுமை மட்டுமல்ல, பல விஷயங்கள் இந்த கோயிலில் நடக்குது. இது அடிப்படையாக யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க, இந்த கோவிலை எப்படியெல்லாம் கமர்ஷியல், அதாவது அண்ணாமலையாக காட்சி பொருளாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலில் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு நபர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அந்த நபரை கோயில் நிர்வாகமோ இல்லை மாவட்ட நிர்வாகமோ தொடர்ந்து அவர்கிட்ட தான் மொத்த பொறுப்பும் ஒப்படைக்கிறாங்க. இது இந்துமணி வன்மையாக கண்டிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் தொடர்ந்து மிரட்டப்படுகிறாங்க. அதாவது என்னன்னா, அவங்க வீட்டில் போய் உட்காந்து கோயிலில் இருக்கக்கூடிய மேனேஜர், கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாருமே போய் அந்த பெண்ணை தொடர்ந்து பயமுறுத்துறாங்க. நாங்கள் என்ன கேட்கறோம்னா, அந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கு உரிய பெண்மையை காப்பாற்றணும். ஏன்னா இந்த திராவிட அரசில் பல கட்ட பெண்களுடைய இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு நீதி கேட்கறதுக்கு கூட யாரும் ஆள் இல்லை. அதனால் இந்த பெண்ணுக்கு ஊதிய பாதுகாப்பும் வேலை வாய்ப்புடைய அங்கீகாரமும் கிடைக்கணும்னு தான் இந்துமணி தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. இப்போ அந்த பெண்மணி சொல்லும் போது பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த முக்கியமாக அண்ணாமலையார் சன்னதி, உண்ணாமலையம்மன் சன்னதியில் பணம் சம்பாதிப்பதற்கு வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பொது வழியில் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இப்போ தற்போது ஆடியோவோட இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது பல ஆண்டுகளாக, இப்போ நேற்று இன்னைக்கு முன்னெல்லாம் சொல்லுங்க, பல ஆண்டுகளாக இந்து முன்னணி போராடிக்கிறது இருக்கு. எதுக்காக அப்படின்னா, இந்த இடைத்தரகர்கள் என்று சொல்லக்கூடிய இவங்களுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இதை தான் அந்த பாப்பா என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பாப்பா கொஞ்சம் படிப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, என்னை போன்ற ஆட்களை என்ன பண்றாங்க, அதாவது அவங்க காம இச்சைக்கு உட்படாத பெண்களை என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பெருக்கத்துக்கு துடைக்கிறதுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த பெண் ஒரு வார்த்தை அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இரட்டை மீனிங் உள்ள, அதாவது டபுள் மீனிங் சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணுறாங்க. அது இல்லாமல் கோயில் அண்ணாமலையார் சன்னதியிலையும் உண்ணாமலையம்மன் சன்னதியிலையும் நாங்கள் சொல்லலை, கோயிலில் பணி செய்யக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய பணியாளர் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் நல்லா சம்பாதிக்கும், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கும் நாங்கள் சொல்லலை. அந்த பெண்ணே இந்த பேட்டியில் சொல்கிறாங்க. அதாவது இது இந்த விஷயம் உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு இப்போ தான் வந்ததுக்கு. அதாவது என்னன்னா, அண்ணாமலையார் கோவிலில் பணம் வாங்குறாங்க, எல்லா இடத்துலையுமே பணம் வாங்குறாங்கன்றது நாங்கள் இந்துமணி பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்குது. ஆனால் கோவிலில் பணி செய்யக்கூடிய அந்த பணி பெண்ணே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இது உண்மை நிலவரம் எல்லாருக்குமே தெரியும். இவங்க பணிக்கு பணிப்பெண்ணுக்காக பணம் வாங்குற விஷயம் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது.